ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். அது எப்படின்னா, நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு தோசை உடனடியாக ஊற்றணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கேங்க. அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து தக்காளி எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளி எடுத்து அதை நம்ம கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கிறோம். அதோட நான் வந்து பச்சரிசி மாவு, வீட்டில் அரிசி மாவு இருக்குது, அதில் ஒரு 2 கப்பு, நம்ம எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ டம்ளரோ கப்போ ஏதோ நம்ம அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு 2 கப்பு மாவு. அதுக்கப்புறம் ரவை, 1 கப் அளவுக்கு ரவை. ஒரு ரவை 1லேருந்து 1.5 கப்பு போடலாம். ரவை இல்லை அப்படின்னா கோதுமை மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள், கண்டிப்பாக மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுக்கிட்ட போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, கொஞ்சம் கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து நைஸாக வெங்காயம் கட் பண்ணி இதில் போட்டு கலந்துக்கிட்டும் ஊற்றலாம். இல்லை தோசை ஊற்றி தோசை மேலேயும் போடலாம். அதே மாதிரி கேரட் துருவி வச்சுட்டு கேரட் துருவினதும் அதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்து நம்ம அடை தோசை மாதிரி நம்ம ஊற்றலாம். 10 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும், மாவு நல்லா நம்மளுக்கு வரும். இது ஃபஸ்ட்டு கல் நல்லா காஞ்சிருச்சு, அதனால் உங்களுக்கு தோசை இப்படி வருது. அடுத்த தோசை ஊற்றுறேன் பாருங்கள், நல்லா வரும். அது இதிலே வெங்காயத்தை போடலை அப்படின்னா நம்ம தோசை ஊற்றிட்டு இது மேலே வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம், கேரட்டு துருவல், பீட்ரூட் துருவல் எதுவாக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படி நம்ம தோசையை திருப்பி போடாமல் அப்படி மடக்கி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இதிலே நான் வெங்காயத்தை அதிலே போட்டதுனால நான் தோசையை நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி செய்யும்போது நம்ம திருப்பி போட்டோம்னா கல்லே ஒட்டிடும்ல, அதனால் மடக்கிக்கலாம், துருவி போட்டுக்கணும். பாருங்கள் தோசை எப்படி சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு. அதே மாதிரி அடுத்த தோசையும் ஊற்றி எடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தோசையும் நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம சாதாரணமாக தேங்காய் சட்னி வச்சாலே போதும். அடுத்த தோசையை நான் ஊற்றிருக்கேன். இப்போல்லாம் நல்லா வருது. ஃபஸ்ட்டு தோசை கல் கொஞ்சம் காய்ச்சதுனால பாருங்கள் இப்போ தோசை நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். நம்மளுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். கார சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தக்காளி போட்டதுனால கலர், இந்த தக்காளி நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. தோசை சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இட்லி மாவு, தோசை இல்லையே, தோசை மாவு இல்லையே, இட்லி மாவு இல்லையே கவலைப்படாமல் டக்குன்னு இந்த மாதிரி 10 நிமிஷம் தான் இதுக்கெல்லாம். டக்குன்னு நம்ம போட்டு அரைச்சிட்டு, நம்ம வீட்டில் எப்போவும் ரவை, கோதுமை எல்லாமே இருக்கும், அதனால் நம்ம போட்டு அரைச்சி நம்ம தோசை ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, தேங்க்யூ.